அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் கபிலன் பேசுறேங்க. இந்த காணொளி ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நான் போட்டிருக்கணும். அதாவது கடந்த 25ஆம் தேதி அன்னைக்கு இதை போட்டிருக்கணும். நான் கொஞ்ச நேரமின்மை காரணமாக இந்த காணொலியை என்னால் சரியான நேரத்துக்கு பதிவு செஞ்சு போட முடியல. அதே நேரத்தில் சரி கால தாமதம் ஆயிருச்சே, இந்த காணொலியை அல்லது இந்த தலைப்புல பத்தி பேசுறதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தாலும் போகவும் முடியல. ஏன்னா இந்த தலைப்பு அது போன்ற ஒரு தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்தின ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பற்றிய விடயங்களை நாட்டு மக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். 1975 ஜூன் மாசம் 25ஆம் தேதி வந்து இந்த எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அவசர நிலை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இது எல்லாருக்கும் ஒரு செய்தியாக தான் தெரியும். ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறைகள், ஏன்னா அந்த கடந்த 25ஆம் தேதியோட 50 வருட காலங்கள் நிறைவு பெற்றது. அந்த நிகழ்வு, அந்த கொடுமை நடைபெற்று 50 வருட காலம் முடிந்து விட்டது. கடந்த 25ஆம் தேதி ஜூன் மாசம் நம்முடைய நாடு முழுவதும், இந்தியா முழுமைக்கான எல்லா இடத்திலையுமே அந்த கருப்பு நாளை, ஜனநாயக படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை இந்த நாட்டு மக்கள், அரசியல் கட்சிகள் நினைவு கூர்ந்தார்கள். 50வது ஆண்டு நினைவு நாள அத 25ஆம் தேதி எல்லாருமே பத்திரிகா, மீடியா, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் அப்படி எல்லாருமே நினைவு கூர்ந்தார்கள். என்னன்னா, எல்லாருக்கும் இந்தியாவின் இரும்பு பெண்மணி, இரும்பு மங்கை அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட, புகழ்பாட ஒரு பேரை கேட்டிருப்பீங்க. திருமதி இந்திரா பிரியதர்ஷினி நேரு என்கிற இந்திரா அவர்கள். உண்மையிலேயே இந்திரா அவர்கள் இரும்பு பெண்மணியா அல்லது இதயமற்ற ஒரு பெண்ணா அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த வினா தோணுது. ஏன்னா அந்த எமர்ஜென்சி காலத்துல அவர்களாலும், திருமதி இந்திரா அவர்களாலும், அவருடைய சகாக்களாலும், அவருடைய மகனாக இருந்த சஞ்சய் காந்தியாலும் இந்த நாடும் நாட்டு மக்களும் பட்ட துன்பங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா உண்மையாவே இந்த பெண்மணி இந்திரா ஒரு இரும்பு பெண்மணி எல்லாம் இல்லைங்க, ஒரு இரக்கமற்ற, ஈவு இரக்கமற்ற ஒரு பெண்ணுனே சொல்லக்கூடாது, ஒரு அரக்கி, ஒரு கொடுமைக்காரி அப்படிதான் நம்ம சொல்றோம். என்னடா அப்படி சொல்றேன் அப்படின்னு பாக்காதீங்க. அதாவதுங்க, இந்த சுதந்திர இந்தியா 1950ஆம் ஆண்டு தன்னை ஒரு குடியரசு நாடாக அறிமுகப்படுத்திக் கொண்டது. குடியரசு நாடாக தன்னை பிரகடனம் படுத்திக் கொண்டது. அதற்கு பிறகு 1951 to 52, கிட்டத்தட்ட 51 அக்டோபரிலிருந்து 52 பிப்ரவரி வரையும் அந்த முதல் தேர்தல், பொது தேர்தல் நடந்தது. அப்போ முதல் தேர்தல் 52, அதுக்கு பிறகு 57, 62 என 3 தேர்தலையுமே இந்திய சுதந்திரத்திற்கு தலைமை ஏற்று முன்னின்று போராடிய இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக பிரதமர் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். முதல் தேர்தலிருந்து தொடர்ந்து 3 முறை நம்ம இந்த குடியரசு இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார். அவருடைய ஒரே மகளாக பிறந்த ஒரே காரணத்தினால இந்த மாபெரும் பொறுப்பாக இருக்கக்கூடிய பிரதமர் பதவி வந்து இந்திராவுக்கு ரொம்ப எளிமையாக வந்தது. 1964, அதாவது 3வது முறையாக பிரதமராக இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்து போனாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்து போனோடனே அவருடைய சக மந்திரியாக, அவருடைய அமைச்சர் சகாக்களாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி என்பவர் பிரதமராக பதவி ஏற்கிறார். அப்ப லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக பதவி ஏற்கும் போது நேரு அவர்கள் உயிருடன் இருந்து பிரதமராக இருந்த காலகட்டத்திலேயே அவருடைய, அதாவது அன்அபிஷியலி ஒரு உதவியாளராக
இந்திரா அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய கூட பயணிச்சிருந்தாங்க. அதனால அந்த அரசு அதிகாரங்களை பற்றி ஓரளவுக்கு அவங்க தெரிஞ்சிருந்ததுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால 1964 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்த அம்மாவும் கட்சிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அவங்களும் ஒரு அமைச்சரவை சகாக்கள்ல அமைச்சர் பதவி கிடைக்குது. அவருக்கு ஒரு மேல் சபை எம்பியாக நியமனம் பண்ணி அவரும் அமைச்சரவையில இடம்பெறாரு. அப்ப 1964 உள்ள வந்துட்டாங்க மேடம் திருமதி இந்திரா அவர்கள். 66 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்து போறாரு. அப்ப லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்து போன பிறகு அதற்கு அடுத்த நிலையில இருந்த ஒரு சீனியர் பர்சன் மொராஜி தேசாய். மொராஜி தேசாய் அவர்கள் தான் அடுத்த பிரதமராக வந்திருக்க வேண்டும். ஆனாலும் நேரு அவர்களுடைய மகள் என்ற ஒரே காரணத்திற்காக மொராஜி தேசாவை பின்னுக்கு தள்ளிட்டு அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டாக திருமதி இந்திரா அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். அப்ப 66 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இந்த அம்மா அதற்கு பிறகு அடுத்த பிரதமராக பதவி ஏற்கிறாங்க 67. இப்ப 67 அதாவது 66 இறந்த பிறகு பதவி ஏற்றுக்கிறாங்க. 67 பொது தேர்தல் வருது. அடுத்த 67 பொது தேர்தல்ல இந்த அம்மா பிரதமர் கேண்டிடேட்டாக நின்று மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுறாங்க. இந்த 67 தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு 67, 68, 69 1969 இந்த 3 வருட காலங்கள்ல கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், பிணக்குகள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுடைய எல்லாம் பெரிய அளவுல இந்த அம்மாவுக்கு நெருக்கடிகள் வருது, ஒத்துழைப்பு கிடைக்கல, பிரச்சனை வருது, ஆரம்பிக்குது. அப்ப 1969 இந்திய குடியரசு தேர்தல், குடியரசு தலைவர் பதவிக்கு நியமனம் பண்ணணும். குடியரசு தலைவர் பதவிக்கு கேண்டிடேட்டை எப்பொழுதுமே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒவ்வொரு நபர்களை நிறுத்துவாங்க. அப்படி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர்களை நியமிக்கணும், அவரை தான் பரிந்துரை பண்ணணும்னு இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லுது. ஆனாலும் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா சுயேட்சையாக வி.வி. கிரி என்பவரை நியமனம், அவரை சிபாரிசு பண்ணி அவரை நிறுத்தி வி.வி. கிரி என்பவரை குடியரசுத் தலைவராக ஆக்குறாங்க. அங்கதான் ஆரம்பிக்குது முதல் பிரச்சனை. அப்ப கட்சிக்குள்ளேயே இவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. இவர் எடுத்த முடிவுகளை அவர்கள் ஆதரிக்கல. கட்சி தலைமையும் கட்சிக்காரர்கள் எடுத்த முடிவுகளை இந்திரா அவர்கள் புறக்கணித்து தன்னந்தனியாக தன்னிச்சையான முடிவுகளையும் அதிகாரங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறுறாங்க இந்திரா. அதனால அப்ப இருந்த மூத்த தலைவராக இருந்தக்கூடிய காமராஜ், மொராஜி தேசாய், நீலம் சஞ்சீவி ரெட்டி இவர்கள் எல்லாமே இந்திராவுக்கு எதிராக மாறுகிறார்கள். அப்ப 69 இந்திரா என்ன பண்றாங்க அப்படின்னா 14 பேங்க் வங்கிகளை தேசியமயமாக மாத்துறாங்க. தேசியமயமாக மாத்தி நேஷனலைஸ்ட் பேங்கா மாத்தினாங்க. இதெல்லாம் பெரிய அளவுல கட்சிக்காரர்கள் மத்தியில, ஏன்னா கட்சியில இதை பத்தி கலந்து ஆலோசிக்கல, அமைச்சரவையில கலந்து ஆலோசிக்கல, இப்படி பல தன்னிச்சையான முடிவுகளை தாண்டோண்டித்தனமாக இந்திரா அவர்கள் எடுத்த காரணத்தினால கட்சிக்குள்ள மிக பெரிய அளவுல ஒரு பிளவு ஏற்படுது. அப்ப பிளவு ஏற்பட்ட உடனே காங்கிரஸ் இரண்டாக பிரிக்கிறது. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என இரண்டாக பிரிக்கிறது. மூத்த நிர்வாகிகள் எல்லாமே காமராஜ் உட்பட, மொராஜி தேசாய் உட்பட, நீலம் சஞ்சீவி ரெட்டி உட்பட எல்லாருமே அந்த ஸ்தாபன காங்கிரஸுக்கு போறாங்க. இந்திரா அவர்கள் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஒரு சில நபர்களை வச்சுக்கிட்டு அவருங்க இந்திரா காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை கட்சி இரண்டாக பிரிந்து இந்திரா காங்கிரஸா மாறி. அப்ப நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழக்கிறாங்க. அப்ப பெரும்பான்மையை இழந்ததுனால அவர்களுடைய ஆட்சியும் கவிழ்க்கப்படுகிறது. அப்போ ஆட்சியும், ஏன்னா இவங்க நியமிச்ச குடியரசுத் தலைவர் மூலியமாக வி.வி. கிரி மூலமா ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டு அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறாங்க. 1971 ஆண்டு தேர்தல். இந்த தேர்தல் தான் மிக 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 முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. இது குடியரசு இந்தியாவின் 5வது பொது தேர்தலாக இருக்கிறது. இந்த 5வது பொது தேர்தல்ல எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட இந்திரா அவர்கள் சில கட்சிகளோட கூட்டணியோட நிக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து பிரிந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஸ்தாபன காங்கிரஸோட ஜனதா கட்சி தலைமையில
இன்னும் சில சுதந்திரா கட்சி இது போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்க. இருந்தாலும் 1971 பொது தேர்தல்ல இந்திரா அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எதிர்த்து நின்ற கூட்டணி பெரிய வெற்றி கிடைக்கல, பெருமளவுல தோல்வி தான் கிடைக்குது. இந்திரா ஜெயிச்சிட்டாங்க. அப்ப இந்திரா அவர்கள் அப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரேபர்லி அந்த தொகுதியில தான் அவங்க நின்று ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு பிரதமர் ஆயிடுறாங்க. அப்ப பிரதமரா ஆனது பிறகு இவரை எதிர்த்து ரேபர்லி தொகுதியில இவரை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நரேன் என்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சோசியலிச கட்சியோட மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் தான் இந்த அம்மா வெற்றி பெற்றதை எதிர்த்து ஒரு வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கானது நீதிமன்றத்துல நடந்துகிட்டே இருக்கு. இந்திரா அவர்கள் 1971 தேர்தல்ல அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினாரு, காவல்துறையை பயன்படுத்தினாங்க, ராணுவத்தை பயன்படுத்தினாங்க, அரசு அதிகாரிகளை லஞ்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்தினாங்க, அரசு அதிகாரிகள் மிரட்டப்பட்டார்கள், அப்ப அரசு இயந்திரங்கள் வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது, இப்படி பல குற்றச்சாட்டுகள், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி அலகாபாத் நீதிமன்றத்துல இந்த ராஜ் நரேன் என்ற சோசியலிச கட்சி தலைவர், ரேபர்லி தொகுதியில இந்திராவை எதிர்த்து போட்டியிட்ட அந்த நபர் இந்த வழக்கை தொடுக்கிறாரு. இப்ப வழக்கு நடக்குது. அப்ப இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 1975 ஜூன் மாசம் 12ஆம் தேதி வெளிவருது. என்ன சொல்றாங்க? அப்ப அந்த தீர்ப்பை வெளியிட்ட நீதிபதி, இந்திரா ஒரு குற்றவாளி, இவர் வெற்றி பெற்றது செல்லாது, இவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அது மட்டுமல்லங்க அடுத்த 6 வருடங்களுக்கு இவர் எந்த விதமான பொது தேர்தலையும் பங்கெடுத்துக்க கூடாது, போட்டி போடக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி மிக கடுமையான ஒரு தீர்ப்பு. அதனால இந்திரா அவர்கள் தன்னுடைய பதவியை இழப்பதற்கு ஒரு வாய்ப்பா போச்சு, பதவியை இழந்துடுறாங்க. ஆனாலும் பதவியை இழந்த உடனே அங்க நாடு பூராவே ஒரே கொந்தளிப்பா இருக்கு. ஏற்கனவே இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல பாகிஸ்தான் போர் 1971 முடிவெற்ற பிறகு மிகப்பெரிய இருந்த நற்பெயர் இவருக்கு எதிராக திரும்புகிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல ஊழல், லஞ்ச லாவண்யம். பீகார்ல பெரிய அளவுல மாணவர்கள் தெருவுல இறங்கி போராடுறாங்க. மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய தலைமையில ஒரு எதிர்கட்சியினர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சாங்க பாருங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து மொராஜி தேசாய் உட்பட டெல்லியில தெருவா போராடி இந்திராவுக்கு எதிராக புரட்சி பண்றாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் பீகார்ல பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு, சத்தியாகிரகம் எல்லாம் பண்றாரு. மிகப்பெரிய அளவுல இந்திராவுக்கு எதிரான ஒரு புரட்சி நாடு முழுவதுமே வெடிக்குது. இதற்கு உரு சேர்க்கும் விதமாக, துணை சேர்க்கும் விதமாக அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளிவருகிறது. இந்திரா அவர்கள் பதவியை இழக்கிறார். அப்ப இந்த தீர்ப்புல பதவியை இழந்த உடனே இந்த பதவியை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இதை எப்படி விடக்கூடாது அப்படிங்கறதுல இந்திராவுக்கு இந்த பதவியை, இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நானா நீதிமன்றமா, அரசியல் கட்சியா, நாடாளுமன்றமா, நீதிமன்றமான்னு ஒரு பெரிய போட்டி மனப்பான்மை இந்திரா தலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வம் உட்கார்ந்து. அதனால இந்த தீர்ப்பை பெருசா ஏத்துக்கல. ஆனா இந்த தீர்ப்பை ஏத்து பதவி விலக சொல்லி நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவு போராட்டம், தலைநகர் டெல்லியிலேயும் பெரிய அளவுல போராட்டம் நடக்குது. ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் இந்திரா ஆட்சி காலத்திலேயே ரயில்வே தொழிலாளர்களை கூட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய போராட்டம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அது 3 நாட்கள் மொத்த ரயில்வேவும் ஸ்தம்பித்து போச்சு, எதுவுமே ஓடல. அதனால பெரிய அளவுல நெருக்கடி இந்திராவுக்கு ஏற்கனவே இருந்தது, இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே இருந்தது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு இவர் பதவியை இழந்து விட்டார். அப்ப பதவியை இழந்த உடனே இவர் என்ன செய்யறாரு, இந்திரா என்ன பண்றாங்க, இந்த பதவியை இழந்த பிறகு அங்கங்க இந்திராவை எதிர்த்து ஏற்கனவே பீகார்ல, டெல்லியில மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடக்கிறது. இதையெல்லாம் காரணம் காட்டி இந்த பதவியை எப்படி நாம அதிகாரத்தை இழக்க மனசு இல்லாம, அதிகாரத்தை விட மனசு இல்லாம, இதை எப்படி நாம கைக்குள்ள வச்சுக்கணும், அடுத்த தேர்தலில் நம்ம நிக்க கூடாது, நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, அதனால ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை நடத்தணுங்கிற எண்ணம் இல்லை. தேர்தலை தள்ளி போடணும்,
இந்த அம்மா ஏன் இந்த எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய அளவுல கெட்ட பேர் நாடு முழுவதும். அப்ப தேர்தலை தள்ளி போடணும், எந்த வகையிலும் தேர்தல் உடனடியாக நடத்தப்படக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, இந்திரா மேல இருந்த அந்த எதிர்ப்பு மனப்பான்மையை போக்கணும். எதிர்ப்பு மனப்பான்மையை மக்கள் பெருமளவுல இந்திராவுக்கு எதிராக திரண்டக்கூடாது, அந்த நிலையை தள்ளி போட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு இது. அப்புறம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இந்திராவுக்கு இருக்கு. அதனால உடனடியாக தேர்தல் வச்சோம்னா மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைவோம் என்பதை உணர்ந்து கொண்ட இந்திரா இதை எப்படியாவது தேர்தலை தள்ளி வைக்கணும், அதே நேரத்தில் நம்ம அதிகாரத்துல இருக்கணும், நம்மளை எதிர்த்தவர்களை எல்லாம் கொன்று குவிக்கணும், நசித்து உடைத்தெறியணுங்கிற ஒரு மனப்பான்மையில என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எல்லா ஆவணங்களையும் தயார் பண்ணி, அன்றைக்கு மேற்கு வங்கத்துல முதல்வராக இருந்த சித்தார்த் ராய் என்ற நபர், இவர் இந்திரா அவர்களுடைய ரொம்ப ஒரு ஆலோசகராக இருக்கிறாரு. அப்போ அவர் டெல்லியில இருக்காரு. மேற்கு வங்க அன்னைக்கு இருந்த முதல்வராக இருந்த இந்த சித்தார்த் ராய், இவருடைய தனி உதவியாளராக இருந்த AK தவான், அப்புறம் இவருடைய மகன் சஞ்சய் காந்தி, இவர்கள் எல்லாமே இதெல்லாம் கூடி பேசி இந்திரா அவர்கள் என்ன பண்றாங்க, முதல்லயே குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த மாதிரி நாங்க அவசர நிலையை பிரகடனப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பக்ருதீன் முகமது அலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர், அவர் தான் குடியரசுத் தலைவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த அம்மா ஏற்கனவே அவரை போய் பார்த்து எல்லாம் பேசி ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதற்கான அத்தனை கோப்புகளும் இரவோடு இரவாக தயார் செய்யப்படுகிறது. நாளைக்கு காலையில இந்த எமர்ஜென்சி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட போகிறது என்பதை தெரிந்து கொண்டு, அதை இந்த எமர்ஜென்சி அமல்படுத்தினா யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு, அவர்களை எல்லாம் இரவோடு இரவாக கைது செய்ய வேண்டும் என்பதை ஒரு திட்டம் தீட்டி எல்லாமே இதை தயார் பண்றாங்க. இரவோடு இரவாக குடியரசுத் தலைவர் அதை கையெழுத்திட்டு இரவோடு இரவு மறுநாள் காலையில அமைச்சரவை கூட்டுறாங்க. இந்த அம்மா அமைச்சரவை கூட்டி, அமைச்சரவையிலையும் இந்த அவசர நிலை பிரகடனம் நாங்கள் அமல்படுத்த போறோம்ங்கிறதையும் முழுமையாக தெரிவிக்காம, அதாவது ஒரு சூசமாக தெரிவித்து விட்டு இத்தனை தலைவர்களை நாங்கள் கைது செய்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கறத லிஸ்ட மட்டும் சொல்றாங்க. அப்போ ஒரு சில எம்பிக்களும் என்ன பண்றாங்க, எதன் அடிப்படையில, எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற கேள்வியை எடுத்தாலும் அதற்கு இந்திரா அவர்கள் சரியான எந்தவித பதிலும் விளக்கமும் சொல்லல. அதனால அவசரமாக கூடின அந்த அமைச்சரவை விட்டு இந்திரா அவர்கள் குடியரசுத் தலைவர் மூலமாக நாடு முழுவதும் 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த எமர்ஜென்சி நாடு முழுவதும் பிரகடனப்படுத்திட்டோம்னா இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசுகள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் தானாகவே செயலிழந்துடும், அல்லது இவங்க டிஸ்மிஸ் பண்ணலாம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை அரசு துறை நிறுவனங்களும் அரசு அதிகாரிகளும் அங்க மேலிருந்து டெல்லியில இருந்து குடியரசுத் தலைவர் கீழே கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய, அதாவது இந்திராவினுடைய கட்டளையை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்வதிகார போக்கு வந்துடும். அப்போ குடியரசுத் தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் வந்துடும். மக்களுடைய அடிப்படை உரிமைகள், ஜனநாயக உரிமை அத்தனையும் நிறுத்திடுவாங்க. இப்போ இதுல 3 விடயம் இருக்கு. இந்த அவசர நிலை பிரகடனம் என்பது, அதை எமர்ஜென்சி சொல்றோம்ல, இது எந்தெந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம அமல்படுத்தலாம் அப்படின்னா 3 டைம். இதுல அன்னைக்கு இந்திரா அவர்கள் அமல்படுத்தப்பட்டது ஆர்டிகல் 352 சட்டப்பிரிவு 352 அமல்படுத்துறாங்க. இதுல 3 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 352 என்ன அப்படின்னா, உள்நாட்டுல கலவரம் வருது, ஆயுதம் தாங்கிய பிரச்சனை வருது, அப்புறம் அந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து, அண்டை நாடுகள்ல இருந்து இந்திய, அதாவது நாட்டு தேசத்திற்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, அல்லது உள்ள நாடுகள்ல ஆயுதம் தாங்கிய கும்பல் புரட்சி பண்றாங்க, எழுச்சி உற்று கலவரம் பண்றாங்கன்னா இது அமல்படுத்தலாம். 352 356 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநிலங்கள் அளவுல மாநிலங்கள் மத்திய அரசை மதித்து அவர்களுடைய அந்த சட்ட ரீதியான இதை நடக்காம அவர்கள் தன்னிச்சையாக புரட்சி பண்ணி மத்திய அரசுக்கு, இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா 356 அமல்படுத்தலாம். மாநிலங்கள் அளவுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது, ஒரு எழுச்சி வருது,
அது வந்து தேசத்துக்கு எதிராக வருது அப்படின்னு இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறார்கள்னா 356 வந்து நீங்க அமல்படுத்தலாம். அதற்குபடியாக 360, இந்த 360 ஆர்டிகல் 360 என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது பினான்ஸ் ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படின்னா, அதாவது நிதி ஆதாரங்கள் தோல்வியடைந்து வீழ்ச்சி அடைந்து ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தேசத்தோட நிதி ஆதாரம் வந்து நிலைகுலைந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 360 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் இந்த எமர்ஜென்சியை அமுல்படுத்தலாம். இதுதான் அந்த 3. ஆனா அன்னைக்கு இந்திரா அவர்கள் தன்னுடைய அந்த அதிகார போக்கு ஆணவ போக்குக்காக என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் 352 அன்னைக்கு நாடு முழுவதுமா அமல்படுத்துறாங்க. அமல்படுத்தின அன்னைக்கே இரவோடு இரவாக அந்த ராஜ் நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன், நரேன் ராஜ், அப்புறம் இது போன்ற காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது இந்திரா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சாங்க இல்லையா, இவர்கள் எல்லாமே கைது செய்யப்படுகிறார்கள். முக்கியமாக கைது செய்யப்படுகிறார்கள். அதுல வந்து ஒரு சில தலைவர்கள் தலைமறையாயிடுறாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்கெல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, இவர்கள் எல்லாமே வந்து திட்டமிட்டு பட்டியல் தயார் பண்ணி இரவோடு இரவாக கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த தலைவர்கள் அந்த நபர்களுடைய வீட்டுக்கு கூட ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் போகல. அப்ப மறுநாள் காலையில வந்து அன்னைக்கு இரவே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. மறுநாள் காலையில பாதிக்கு மேற்பட்ட டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கைது பண்றாங்க. அன்னைக்கு வந்து குஜராத்லையும் தமிழ்நாட்டிலும் தான் காங்கிரஸ் இல்லாத ஆட்சி, காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத ஆட்சியாக இருக்கிறது. மற்ற எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனால அவர்களுடைய அந்த இந்திராவினுடைய அதிகாரம் வந்து நாடு முழுவதும் பரவி இருந்தது. அதனால அந்தந்த மாநிலங்கள்ல இந்திராவுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், குரல் கொடுத்தவர்கள், தவறை சுட்டி காட்டியவர்கள், ஊழலை அம்பலப்படுத்தியவர்கள் அத்தனை பேரும் கைது பண்றாங்க. கைது மட்டும் இல்லைங்க, இந்த காணொளி நாம பேச வேண்டிய அல்லது இந்த கருத்தை என்ன நடந்தது, எமர்ஜென்சில என்ன நடந்தது, இந்திராவால அந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது, அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு கருப்பு நாள் என்று நம்ம சொல்றோம். இப்படி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த நாள்ல என்ன நடந்தது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அதைத்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி எல்லாம் இன்றைக்கு வந்து சுய ஆட்சி, தன்னாட்சி, மாநில உரிமை, ஜனநாயக உரிமை, தனி மனித உரிமை என்னென்னமோ பேசுறாங்க. என்னென்னமோ பேசி இவர்கள் குதிக்கிற குதிய பாத்தீங்கன்னா, இதே திமுக அரசாங்கம் அன்னைக்கு 1965 ஜனவரி 31 இந்திரா அவர்களால் கருணாநிதி அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் கலைக்கப்பட்டது. குஜராத் அரசாங்கம் கலைக்கப்பட்டது. அன்னைக்கு கருணாநிதி கைது செய்யப்பட்டார், முரசொலிமாறன் கைது செய்யப்பட்டார், வீராசாமி, ஆற்காடு வீராசாமி கைது செய்யப்பட்டார், மு.க. ஸ்டாலின் விசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 19 மாதங்கள் இவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு கூட்டணியில இருந்து கொண்டு இவர்களுடைய சுய ஆதாயத்திற்காக இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணியில் இருந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கிறார்கள், மத்திய அரசை எதிர்க்கிறார்கள், என்ன பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுகிறார்கள். இவங்க வந்து மாநிலத்தை ஒடுக்க பாக்குறாங்க, மாநிலத்துல கவர்னரை வச்சு இவங்க கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சுய ஆட்சி அரசியல் சட்டத்தை நொறுக்கி விட்டார்கள், கொளுத்தி விட்டார்கள் என்று திருமாவளவன் போன்ற நபர்கள் எல்லாம் இன்னைக்கு குதிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு திருமாவளவனோ அல்லது மதுரை எம்பி வெங்கடேசனோ அல்லது வைகோவோ எமர்ஜென்சி பத்தி பேசியிருக்காங்களா? எமர்ஜென்சில என்ன நடந்தது என்பதை மக்களுக்கு கொண்டு சொல்லியிருக்கிறாங்களா? குறை சொல்லி முதல்ல என்ன நடந்தது என்பதை பேசியிருக்காங்களா? நினைச்சு பாருங்க. ஆற்காடு வீராசாமிக்கு இந்த கேட்கும் திறனை ஒரு பக்கம் காதே போயிடுச்சான். அவ்வளவு சித்திரவதை ஜெயில. இதுல முக்கியமாக இந்த காணொலி ஏன் போடுறோன்னு நான் சொன்னேன் இல்லையா, என்ன நடந்தது என்பதை நான் சொல்றேன். அதுதான் உங்களால மறக்க முடியாது, நிச்சயமாக மறக்க முடியாது. பிரதமர் மோடி அவர்கள் நேற்று 25ஆம் தேதி அவர் பத்திரிகை செய்தியில சொல்லியிருக்கிறாங்க, இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது இருந்த ஒரு சில நபர்கள், அதுல பங்கெடுத்துக்கிட்ட நபர்கள் உங்களுடைய வழிகளை, வேதனைகளை முகநூல்ல சமூக ஊடகங்கள்ல பதிவிடுங்க. அது இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா
இவ்வளவு பெரிய கொடுமைகளை அன்னைக்கு அனுபவிச்சிருக்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க, இரவோடு இரவாக தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் வெறுமனே கைது செய்ய சிறையில் அடைக்கல. இங்கதான் நீங்க பார்க்கணும். தமிழ்நாடுல கேரளால என்ன பண்ணிருக்காங்கன்னா, விவசாயிகள் மயங்கி விழும் அளவுக்கு லத்தியால கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்க, இப்படி 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 குனிய வச்சு இந்த கழுத்தை இந்த 2 முழங்காலுக்கு இடையில வச்சுக்கிட்டு குனிய வச்சு அடிச்சிருக்காங்க. குனிய வச்சு இறக்கும் வரையில் அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கேரளாவில் ராஜன் என்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர், அவர் போலீசாரால அழைத்து செல்லப்பட்டு கடைசி வரையும் வீடும் திரும்பல, அவருடைய உடலும் கிடைக்கல, பாடியும் கிடைக்கல. அவ்வளவு கொடுமையான ஒரு கேரளால. அப்படியே நீங்க கர்நாடகாவுக்கு போங்க. கர்நாடகாவில் மாணவர்கள், அதாவது மாணவ மன்றம் இருக்கு இல்லையா, மாணவர் சங்க பிரதிநிதிகள் பத்மநாபா, சிவசங்கர், இந்த மாதிரி 2-3 நபர்கள் அவர்கள் மயங்கி விழுந்து அன்காசியஸ் வர்ற நிலைமைக்கு வரையும் அடிச்சிருக்கிறாங்க. அதுல ஜெயசங்கர் என்ற ஒரு நபருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏரோப்ளேன் டார்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3 வேளையும் உணவு கொடுக்காம அவரை கட்டியே போட்டிருக்காங்க. ஏரோப்ளேன் டார்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏரோப்ளேன் டார்ச்சரா 3 வேளையும் சாப்பிடுறதுக்கு எதையுமே கொடுக்க கூடாது. இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, விஷ பூச்சிகளை உடம்புல விட்டு கடிக்க வச்சிருக்காங்க. விஷ பூச்சிகளை. இது கர்நாடகாவில் நடந்தது. அப்படியே ஆந்திராவுக்கு போனீங்கன்னா மாணவர்களை கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க. ஆந்திராவில் கர்னூல்ல ஒரு கோபி என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை கட்டி அடிச்சு காலில் வெந்நீரை ஊத்திருக்கிறாங்க. உங்களுக்கு அப்புறம் ஒரு நபருக்கு படுக்க வச்சு நம்ம போஸ்டர் ஒட்டுவோம் இல்லையா, மைதாவை கொலன்னு ஆக்கி நல்லா கொதிக்கிற மாதிரி மேல ஊத்தி அதுல போஸ்டரை ஒட்டி இருக்கிறாங்க. யூரின் போற இடத்துல லத்தியாலே அடிச்சு யூரின் போக முடியல, இயற்கை உபாதை கழிக்க முடியல, ரத்த வாந்தி எடுக்கும் வரை நெஞ்சிலையும் மார்பிலையும் லத்தியாலே அடிச்சிருக்கிறாங்க. இது ஆந்திரால. அப்படியே ஹரியானா மிக கொடூரமான தாக்குதல் என்ன தெரியுங்களா, எலக்ட்ரிக் ஷாக். டெல்லியில ஹரியானால எலக்ட்ரிக் ஷாக் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மிளகா பொடி அரைச்சி மூக்குல போட்டிருக்காங்க, இன்ஹீல் பண்றதுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா. அப்படி நாடு முழுவதும் இந்திராவினுடைய ஊழல்களையும் அவருடைய அந்த ஆட்சியினுடைய அவல நிலைகளையும் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும், அமைப்பு சார்ந்த தலைவர்களும், மாநகர பிரதிநிதிகளும், வணிக சங்கம் இருக்கு பாருங்க, வணிகர் சங்க பிரதிநிதிகளும் கைது செய்யப்பட்டு சிறையிலே சித்திரவதைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்பது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு இந்திராவினுடைய 2வது மகனாக இருந்த சஞ்சய் காந்தி, இவர் என்ன பண்றாருன்னா, சஞ்சய் காந்தி அபிஷியலா அவருக்கு எந்த போஸ்டும் கிடையாது இந்த ஆட்சியில. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சய் காந்தி ஒரு போலீஸ் பெட்டாலியன் அழைச்சுக்குவாரு. போலீஸ் அழைச்சிக்கிட்டு சில மருத்துவர்களை அழைச்சிக்கிட்டு ஏழை எளிய மக்கள் குடும்பங்கள் இருக்கிற கிராமங்களை சுத்தி மெடிக்கல் கேம்ப் போடுறேன்னு சொல்லி போய் வலுக்கட்டாயமாக இரவுல அங்க இருக்கக்கூடிய ஆண்களை தரதரவென்று இழுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இழுத்து வந்து கருத்தடை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு, அறுவை சிகிச்சை, கருத்தடை பண்ணிருக்கிறாங்க. கொஞ்ச நெஞ்சம் பண்ணலங்க. அந்த 1 வருட காலத்துல 1 கோடி ஆண்களுக்கு கருத்தடை பண்ணிருக்காங்க. என்ன பெரிய கொடுமைன்னா, கருத்தடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வரமாட்டாங்கன்னு வச்சுங்க, விடிய காலையில் 5 மணிக்கு போலீஸை வீட்டுக்கு அனுப்பி அடிச்சு லத்தில தரன்னு எழுதிட்டு வருவாங்களாம். கேம்ப் ஒரு இடத்துல இருக்கும், பஸ்ஸை கொண்டு போய் தெருக்குள்ள நிறுத்தி உள்ள போலீஸ் உள்ள பூந்து அடிச்சு கண்ணில் படுற அத்தனை ஆண்களையும் அள்ளி போட்டு கொண்டாந்து ஆபரேஷன் பண்ணி விட்டுறது. அப்படி பண்ணுன ஆயிரக்கணக்கான ஆபரேஷன்ல அத சேஃபா பாதுகாப்பாக பண்ணாம ரொம்ப அலட்சியமாக பண்ணினதுனால
இன்ஃபெக்ஷன் ஆகி தொற்று ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2000 பேர் ஒரு வருடத்துல இறந்திருக்கிறாங்க. 2000 பேர். அப்ப ஒரு வருட காலத்துல கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்களுக்கு வலுக்கட்டாயமாக கருத்தடையை பண்ணியிருக்கிறார் இந்த சஞ்சய் காந்தி. ஏன்? என்ன அவசியம்? என்ன பெரிய கொடுமை தெரியுமா? டெல்லியில ஒரு தலித் முதியவருக்கு 75 வயது, அவருக்கு கருத்தடை பண்ணுனா என்ன, பண்ணாம இருந்தா என்ன, அவருடைய வயது என்ன, அவருடைய உடல்நிலை என்ன, இதை எதையுமே கவனத்துல எடுத்துக்காம அவருக்கு கருத்தடை பண்ணிருக்க. இன்னொரு விஷயம், யூபில எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க அரசு பணியில இருக்கிறவர்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் கருத்தடை நீங்க பண்ணணும், கருத்தடை பண்ணி நீங்க சான்றிதழ் காட்டாதான் உங்களுக்கு சம்பளம். நீங்க அரசு பணியில இருந்தாலும் நீங்கள் கருத்தடை பண்ணி இருந்தாதான் சம்பளம் சொல்லி, நீங்கள் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ வேறு அரசு ஆவணங்களை பெறுவதற்கோ கருத்தடை பண்ணி இருக்கிற சான்று வச்சிருந்தாதான் நீங்க அப்ளைவே பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவோ பெரிய ஒரு அதிகாரமே இல்ல. எவ்வளவு ஒரு அடக்குமுறை பாருங்க. இது நீங்க அந்த 1 கோடி பேருக்கு அந்த கட்டாய கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சாருன்னு சொன்ன இல்லையா? என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனியில நாசி படை செய்த கொடூரத்துல 15 மடங்கு அதிகம்ங்கிறாங்க. உயிரோட எந்த விதமான வலி நிவாரணி, வலி மருந்து எதையுமே கொடுக்கறது இல்ல. பெயின் கில்லர்லாம் அப்படியே பிடிச்சி அறுத்து ஆபரேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு 10 லட்சம் பேருக்கு அந்த ஐயூடின்னு சொல்றாங்களே, கருத்தடை சாதனம், காப்பரடின்னு சொல்றோம் இல்லையா, 10 லட்சம் பெண்களுக்கு வலுக்கட்டாயமாக இந்த காப்பரடி வைக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அவர்கள் பட்ட வேதனை, அதை எதிர்த்து பேசியவர்கள் கண்மூடித்தனமாக காவல்துறை கொண்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள், துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறார்கள். பல பேர் இறந்து போயிருக்காங்க. இரவோடு இரவாக இதெல்லாம் நடக்குமா? இன்னொரு சம்பவம், டெல்லிய அழகுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரங்மேன் கேட்னு அதை சொல்றாங்க. அந்த ஏரியா பகுதி, டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு 4-5 பகுதியில அங்க இருக்கிற குடிசைகளை காலி பண்ணி டெல்லியை அழகாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க 7 லட்சம் நபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். 7 லட்சம் இந்தியர்களை, 7 லட்சம் இந்திய குடிமக்களை இந்த மகா பாவி சஞ்சய் காந்தி போலீஸ் உதவியோட, அதிகாரிகளோட உதவியோட அதை எதிர்த்து தங்களது வீடுகளை இழந்த, எதிர்த்து நின்ற இந்திய குடிமக்களை உயிரோட புல்டோசரை வச்சு ஏற்றினாங்க. உயிரோட புல்டோசரை வச்சு கிட்டத்தட்ட 440 பேர் இறந்திருக்காங்க. உயிரோட புல்டோசர் வச்சு ஏற்றி கொண்டு 1000 பேருக்கு மட்டும் காயப்பட்டிருக்கிறாங்க, கை கால்களை இழந்து. எந்த கேட்பாரற்றும் இல்ல, எந்த மீடியாவும் இந்த செய்தியை வெளியிடல. ஏன் வெளியிடல? மீடியாவை என்ன பண்ணாங்கிறத நான் திரும்ப சொல்றேன். இப்படி மிக கொடூரமாக தேடி 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 மக்களை வேட்டையாடி கொன்று குவித்திருக்கிறது இந்திரா தலைமையிலான அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு. இன்றைக்கு இவர்கள்தான் ஜனநாயக உரிமை, இந்திய இறையாண்மை, மாநில சுய ஆட்சி, தன்னாட்சி என்று பேசுகிறார்கள். இவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் என்ன பெரிய குழுமம்னா, ஆரம்பத்துல நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் இந்திராவோட கூட்டணி எல்லாம் வச்சு ஆட்சியில இருந்து அப்புறம் நேர் எதிரா மாறிட்டாங்க. நேர் எதிரா மாறினோடனே 1976 ஜனவரி 31 இவங்க ஆட்சி கலைஞ்சிச்சு. கலைஞ்சோன்னு கருணாநிதி, இந்த நான் சொன்ன 4 பேர், கருணாநிதி, ஆற்காடு வீராசாமி, இவங்களை எல்லாம் தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டு அடி எல்லாத்துக்கும். என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே பத்திரிகை சுதந்திரம் முற்றிலுமாக, அந்த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் மூடப்பட்டிருக்கு. பத்திரிகை சுதந்திரமே கிடையாது. பத்திரிகை நிறுவனங்களுக்கு மின்சாரத்தை இரவோடு இரவாக கட் பண்ணி விட்டாங்க. பத்திரிகையில செய்தியே வரக்கூடாது. குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னைக்கு போனீங்கன்னா பெசன் நகர்ல சாஸ்திரி பவன் என்ற ஒரு இடம் இருக்கு. இந்த சாஸ்திரி பவன்ல தணிக்கை அதிகாரின்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்களா, ஒரு 4-5 பேர்
24 hours ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்களாம் தணிக்கை அதிகாரிகள். அப்படின்னா எந்த செய்தி வெளியில வரணும், எது வரக்கூடாது, அரசுக்கு எதிராக எந்த செய்தியுமே வரக்கூடாது. எந்த செய்தி போடுறான்னு சொல்லிட்டு அந்த அந்த தணிக்கை அதிகாரி பார்த்து அதை சரின்னு சொன்னாதான் நீங்க போட முடியும். நான் என்ன கேட்கிறேன் திமுக காரங்கிட்ட, இன்னைக்கு நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன இவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க மத்திய அரசை எதிர்க்கிறோம், மோடியை குறை சொல்றோம்னு சொல்றீங்களே, மோடி அவர்கள் நினைத்திருந்தால் ஸ்டாலின் அரசை இன்னைக்கே கலைச்சிருக்கலாம். அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது, வழியும் இருந்தது. நீங்க பண்ணக்கூடிய ஊழல், நீங்க செஞ்சிருக்கிற இந்த கொடுமையில எதிர்த்து அவங்க நினைச்சிருந்தா இந்திரா காந்தி மாதிரி இருந்தா கலைச்சிருந்திருக்கலாம். ஆனா திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி பண்ணவே மாட்டார். ஒரு பிரகாஷ் ராஜ் என்ற ஒரு பரதேசி நாய் பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவோ ஒருமையில பேசியிருந்தாலும், எத்தனையோ நபர்கள் வசைப்பாடி இருந்தாலும், எத்தனையோ அமைப்புகள் குறை சொல்லி திட்டி தீர்த்திருந்தாலும், இன்றைக்குமே அதிகார துஷ்பிரயோகத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்தியது இல்லைன்னு உண்மை. நினைச்சிருந்தா கலைச்சிருக்கலாம், தமிழ்நாட்டில் கலைக்கலை. அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? விடுதலை பத்திரிகையில ஈவே ராமசாமிக்கு தந்தை பெரியார்னு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அந்த தணிக்கை அதிகாரி. அதெல்லாம் படிக்கும் போது இந்த உண்மையே ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும், இவங்களுக்கு இவ்வளவு கொடுமை நடந்தாலும் இன்னும் காங்கிரஸை விடாம பிடிச்சுக்கிட்டு காங்கிரஸோட கொடி பிடிச்சுக்கிட்டு தெரியுறாங்களேன்னு சொல்லி வருத்தமா இருந்தது. தந்தை பெரியார் என்று போடக்கூடாது. இந்த விடுதலையில தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இருக்குமா, அந்த வாசகம் போடக்கூடாதுன்னு தமிழ்நாடு தமிழருக்கேன்ற வாசகம் போடக்கூடாது. அரச குறை சொல்லி எதுவும் வரக்கூடாது. அரசு சொல்லாத எந்த செய்தி என்னன்னா, பத்திரிகை எடிட்டர் இவங்க எல்லாம் எடுத்து ஒரு 8 பக்கத்துக்கு 10 பக்கத்துக்கு நியூஸ் கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த தணிக்கை அதிகாரி இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் போடக்கூடாதுன்னு ரிமூவ் பண்ணிடுவாராம், போடக்கூடாதுன்னு தடை விதிச்சுட்டு வரான். அதனால அந்த பக்கங்கள் அந்த பகுதியெல்லாம் காலியாகவே எம்டியாகவே பிரிண்ட் ஆகி போகுமா. இப்படியே பல நாள் அச்சடிச்சு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் மறு உத்தரவு எதுக்கு எம்டிஆர்லாம் நீங்க போடுறீங்க, எம்டி ஸ்பேஸ் எல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது போட்டு, அது அரசுக்கு ஆதரவாக தான் செய்தி போடணும், அரசுக்கு எதிராக எந்த செய்தி போடக்கூடாது, எந்த கைது எதுவும் போடக்கூடாது. இப்படி ஒரு ஒட்டுமொத்த பத்திரிகை கருத்து சுதந்திரத்தையும் குழி தோண்டி புதைத்த ஒரு காலகட்டம் தான் அந்த 21 மாதங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகமும் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இந்த தமிழ்நாட்டுல நடந்ததை படிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல சாதி வெறியர்கள் இருக்காங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த போலீஸ் துணையோட வச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் வந்தவன் போன தமிழ்நாட்டுல கொஞ்சம் அடக்குமுறை கம்மியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. வரலாறு சான்றுகளை தான் சொல்லுது. ஏன்னா இந்திராவுடைய ஆட்சி இல்லைங்க, கருணாநிதி எதிர் திசையில இருந்ததுனால அவர் அங்க இருந்த கொஞ்சம் காவல்துறையில இவர்களுடைய கொஞ்சம் அனுசரணையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப கொடுமையாக காவல்துறையோட அத்துமீறல் இருந்துச்சான். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகளோட இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள், திமிர் பிடித்தவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தனக்கு வேண்டாதவெல்லாம் இருப்பான் பாருங்க அந்த லோக்கல்ல, அவன் மேல ஏதாவது கேஸை போட்டு உள்ள கொண்டு போய் அடிச்சிருக்காங்க, கொண்டு இருக்காங்க, துப்பாக்கியில சுட்டுருக்காங்க, படுகொலை பண்ணிருக்கிறாங்க, அடிச்சு கைய கால முறிச்சிருக்காங்க. தனக்கு வேண்டாதவன், எதிர்த்து பேசினவன், ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறனால இதெல்லாம் வேற பண்ணிருக்காங்க. இவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்ற இந்த காணொலி பாக்குறவங்களுக்கு, இன்னைக்கு காவல்துறை பொதுமக்கள் இடத்துல அத்துமீறுகிறது, அரசு அதிகாரிகள் பொதுமக்களத்துல அத்துமீறுகிறது என்று ஒரு வார்த்தை படிக்கிறோம் இல்லையா. அத்துமீறுகிறது அப்படின்னா சட்ட ரீதியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுத்த மாட்டாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு விசாரிக்க மாட்டாங்க, சட்டத்துக்கு உட்பட்டு நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, சட்டத்தை மீறி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, ஒத்தப்பாங்க, பொய் கேஸ் போடுவாங்க. என்ன அந்த மாதிரி அத்துமீறன்ற நிகழ்வு எல்லாம் ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி பீரியட் தான். அன்றைக்கு ஆரம்பித்த நிகழ்வு தான் இன்னைக்கு 50 வருடங்கள் தாண்டி இன்னைக்கு அத்துமீறுதல். சில தவறான அதிகாரிகள் அவர்கள் கையில அதிகாரம் போகும்போது பொதுமக்களுக்கு எதிராக அத்துமீறுதல் நடப்பதுங்கிறது அன்னைக்கு அவர்கள் போட்ட இந்த சுழிதான் இன்னமும். இதை எப்படி நாம கடந்து போக முடியும்? இதை எப்படி நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கோ நிகழ்கால இருக்க நம்மளுடைய சகோதரிகளுக்கு எப்படி சொல்லாம போக முடியும்? இந்திய தேசிய காங்கிரஸ் முதல்ல அதுக்கு பிறகு 1971 தேர்தல், அதுக்கு பிறகு 77 மறு தேர்தல் வந்த பிறகு
முதல்ல காங்கிரஸ் தோற்கடிக்கப்படுகிறது. அப்பதான் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு காங்கிரஸ் அல்லாத ஜனதாதள் தலைமையில அப்போ நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய், அத்வானி இவர்கள் எல்லாம் தலைமையில அப்போதான் முதல்ல காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி இந்திய மண்ணில் அமைஞ்சது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு RSSல சுயம் சேவக்கா இருந்திருக்காங்க. இவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. இவங்கெல்லாம் தலைமறைவாக இருந்து அந்த கைது செய்யப்பட்ட தலைவர்களுடைய குடும்பங்களுக்கு தகவல் சொல்றது, அவர்களுக்கு ஆறுதுணையாக இருக்கிறது, இந்த எமர்ஜென்சி எதிர்த்து ஒரு மறைமுக இயக்கம் நடத்தி அந்த மக்களிடத்துல அந்த எதிர்ப்பு கருத்துக்களை பரப்பி அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு மறைமுகமான வேலைகளை எல்லாம் நம்ம ஐயா நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று செய்தி பார்க்கிறோம். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், அருண் ஜேட்லி அவர்கள், LK அத்வானி அவர்கள், இவங்க எல்லாமே சிறை தண்டனை 19 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. கொடுமையான ஒரு சிறை தண்டனை. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் மறைமுகமா அவரும் ஒளிஞ்சி இந்த கொடுமைக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இப்படிதான் இதை இது பண்ணி ஒரு கட்டத்துல இந்த அம்மா 77ல நான் எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பொது தேர்தலுக்கு தயாரானாங்க. அப்புறம் பொது தேர்தலில் அந்த அம்மா அதே ரேபரலி தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு ராஜ் நரேன் அவர் மறுபடியும் வெற்றி பெற்றார். இதுதான் இந்த எமர்ஜென்சியோட வரலாறு. இந்த எமர்ஜென்சில அவர்கள் நடந்துகிட்ட அந்த மூர்க்கமான விடயம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம மறக்கக்கூடியாத. இன்னைக்கு நம்ம சொல்றோம் நம்மளுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகள், ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை, இந்தியனுடைய இறையாண்மை, மாநில சுயாட்சி, தன்னாட்சி எல்லாம் சொல்றோம்ல, அன்னைக்கு எதுவுமே மதிக்கப்படல. ஒட்டுமொத்த அதிகாரமும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. இந்திரா அவர்களுடைய நலன் விரும்பிகள் யார் எதை சொன்னாலும் கேட்கல. அவருடைய மகன் சஞ்சய் காந்தி அவரும் எதிர் சொன்னபோது அதிகார துஷ்பிரயோகம். அவர்கள் காவல்துறையும் அரசு அதிகாரிகளையும் மிலிட்டரியையும் கொண்டு வச்சு மக்களை அடிச்சு கொன்னு குடிச்சாங்க. அதுல உயிரை இழந்தவர்கள், உடல் உறுப்புகளை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், இப்படி ஏராளம். பல குடும்பங்கள்ல அவங்களுடைய குடும்ப தலைவர்கள் எங்க போனாங்க, எப்ப கைது பண்ணாங்க, எப்ப திரும்பி வருவாங்க, எதுவுமே தெரியாது. யாரெல்லாம் இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்டார்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு அடிச்சு கொண்டு. பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது சுத்தமாவே கிடையாது. எல்லாத்தையுமே தணிக்கை பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்புறம் எண்ணற்ற சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த காலகட்டங்களில் எண்ணற்ற சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை இந்திய சுதந்திர இந்தியாவில், குடியரசு இந்தியாவில் இந்த 21 மாதங்கள் என்பது மிக மிக பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை என்பதை நாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அன்றைக்கு சாதாரண நபராக, இளைஞராக இருந்த நம்மளுடைய நம்ம ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மிக பெரிய அளவுல அப்பயே அந்த எதிர்ப்பு இயக்கத்துல இருந்து அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து போராடி இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம முன்னாள் பிரதமர் மறைந்த நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கூட we will break but we will never bow அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க உடைச்சுக்கிட்டு முன்னேறுவோம், ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதா ஆவணங்கள், சான்றுகள்லாம் சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பவே இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் அந்த காணொலியை முடிக்கிறேன். இந்திய சுதந்திரத்திற்கு மிக பெரிய அளவுல முன்னின்று வழி நடத்திய இந்திய தேசிய காங்கிரஸ் ஏன் இன்னைக்கு இந்த பாரத தேசத்துல இந்திய மண்ணில இருந்து சரிஞ்சுக்கிட்டே வருது, அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு நான் பல நாள் என்னை கேள்வி கேட்டிருப்பேன். பாரதிய ஜனதா கட்சி அல்லது RSS போன்ற அமைப்புகள் ஏன் இன்னைக்கு வளர்ந்துருக்கு? பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாடு முழுவதும் 15 மாநிலங்கள்ல ஆளுகின்றன. கூட்டணியில ஒரு 6 மாநிலத்துல இருக்கு. மிகப்பெரிய ஒரு இயக்கம், 20 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். தொடர்ந்து 3வது முறையாக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்துச்சுன்னு நான் நினைச்சு பார்த்திருக்கேன். அப்ப சரியாதான் நடந்திருக்கு. வரலாற்றில் உள்ள ஆவணங்கள், சான்றுகளை பார்க்கும்போது வரலாறு அல்லது காலங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்களை, நபர்களை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. தவறான நபர்களை, இயக்கங்களை, அரசியல் இயக்கங்களை அழித்தொழித்திருக்கிறது என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ஏன் காங்கிரஸ் காணாம போச்சுன்னா இதுதான் காரணம். ஏன் பிஜேபி வளர்ந்திருக்கிறது என்றால் அவர்கள் அப்போதே அதிகாரத்தில் இல்லாத போதே இந்த எமர்ஜென்சியை, இந்த அவசர கால பிரகடனத்தை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, உயிர் கொடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அதனாலதான் இன்றைக்கு பிஜேபி வளர்ந்திருக்கிறது. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் இந்த தேசத்தை வழிநடத்தி புதிய புதிய தலைவர்கள், இந்த மண்ணையும் மொழியையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய நபர்கள் RSS பிஜேபி இயக்கங்கள்லேருந்து வருவாங்க. இந்த மண்ணையும் மொழியையும் நாட்டையும் தொடர்ந்து ஆளுவாங்க. இந்திய தேசம் உலகின் குருவாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.